வெல்கம் டு ஸ்ரீ ஃபோர்ஸ். உங்கள் ரெசிடென்ஷியலுக்கு சரியான பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி தேர்ந்தெடுப்பது எப்படி? ஒரு குடியிருப்புக்கு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக முக்கியமானது. சரியான செக்யூரிட்டி ஏஜென்சி தேர்ந்தெடுப்பது குடியிருப்பாளர்களின் நலன் மற்றும் சொத்து பாதுகாப்புக்கு முக்கியமான முடிவாகும். நம்பகமான பாதுகாப்பு சேவையினை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய அம்சங்கள் இங்கே. 1. Assess your security needs. வளாகத்திற்கு தேவையான காவலர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கவும். கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் உள்ளிட்ட கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பரிசீலிக்கவும். 2. Check experience reputation. குடியிருப்பு பாதுகாப்பில் சிறந்த அனுபவம் கொண்ட நிறுவனத்தை தேர்வு செய்யவும். அவர்கள் சேவையில் இருக்கிற ஆண்டுகளையும் வாடிக்கையாளர்களின் மதிப்பீடுகளையும் சரிபார்க்கவும். தேவையான உரிமங்கள் மற்றும் சான்றிதழ்கள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். 3. Verify licensing compliance. பாதுகாப்பு நிறுவனம் தனியார் பாதுகாப்பு நிறுவன ஒழுங்குமுறை சட்டம் பசாரா. பசாரா stands for Private Security Agencies Regulation Act. It's an act passed by the Government of India in 2005 to regulate private security agencies in India. பாதுகாப்பு காவலர்களின் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அவசியம். Confirm if guards undergo police verification and training. 4. Technology security infrastructure. மேம்பட்ட பாதுகாப்பு தீர்வுகளை வழங்கும் நிறுவனங்களை தேர்வு செய்யவும். CCTV surveillance integration, access control systems, visitor delivery management and emergency alert system. 5. 24/7 monitoring quick response. காவலர்கள் முழு நேரமும் பணியில் இருக்க வேண்டும். எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ERT உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். திருட்டு, தீ அல்லது மருத்துவ அவசர நிலைகளை நிர்வகிக்க அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தவும். 6. Transparency in contracts pricing. தெளிவாக வரையறுக்கப்பட்ட சேவை ஒப்பந்தங்கள் மற்றும் மறைமுக கட்டணங்கள் இல்லாதிருப்பதை உறுதி செய்யவும். ஒப்பந்த விதிமுறைகள், கடமைகள் மற்றும் மாற்றீட்டு கொள்கைகள் சரியாக பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியம். சமூக தேவைகளுக்கேற்ப பாதுகாப்பு சேவைகளை அளவிட மற்றும் மாற்றி அமைக்க வேண்டிய வசதி. 7. Customer support complaint handling. பாதுகாப்பு பற்றிய கவலைகளை தீர்ப்பதற்கான ஒரு தனித்துவமான ஆதரவு அமைப்பு இருக்க வேண்டும். குடியிருப்பாளர்களிடமிருந்து தொடர்ந்து கருத்துக்கள் பெறவும். புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கவும். காவலர்களின் செயல்திறனை கண்காணிக்கவும். 8. Flexibility additional services. Fire safety training, first aid assistance and disaster management போன்ற கூடுதல் பாதுகாப்பு பயிற்சிகள் வழங்கும் நிறுவனங்களை தேர்வு செய்யவும். 9. Final evaluation decision making. Compare multiple security service providers based on experience, cost and services offered. நீண்ட கால ஒப்பந்தத்திற்கு முன் சோதனை காலத்தை நடத்தவும். சேவையை பயன்படுத்தும் மற்ற குடியிருப்பு சொசைட்டி கருத்துக்களை அறியவும். சரியான பாதுகாப்பு சேவையை தேர்வு செய்வது குடியிருப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் அமைதியான வாழ்க்கை சூழலை வழங்கும். நன்றி. நல்ல தகவலுடன் மீண்டும் சந்திப்போம்.